தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அக்டோபர் மாதம் 3 கிரக பயிற்சிகள் ஏற்படுகிறது. அந்த 3 கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய பெரிய விஷயங்கள் என்னென்ன என்பதெல்லாம் அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் 10 குடைவராகவும் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 11 குடைவரும் அவர் தான், லாபாதிபதியும் அவராகத்தான் இருக்கிறார், லாபத்தை தரக்கூடியவர். அதனால அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நீச்சம் யாருன்னா சூரிய பகவான் நீச்சம். 9 குடைவர் நீச்சம். 9 குடைவர் நீச்சம் என்பதால் என்ன என்பதால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக அது இருக்காது. இருந்தபோதும் 4 குடைய குரு மறைவது அப்படிங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டு. ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காங்கிறத உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா அது வருவதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அக்டோபர் மாதம் 3 கிரக பயிற்சிகள் ஏற்படுகிறது. அந்த 3 கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய பெரிய விஷயங்கள் என்னென்ன என்பதெல்லாம் பார்க்கிறோம். முதல் விஷயமாக என்ன நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. மனசு நிறைய சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஆள் இருந்தாலும் எனக்கு நல்லது பண்ண போகிறதில்ல. அவர் 6 குடையவர், 6 ரணருணர் ரோக சத்துருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டத்தை தரக்கூடியவர் நீச்சமாகிறார். சந்தோஷம் முடிஞ்சுது. 6 குடையவர் நீச்சம் என்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் சரியாகிறது. அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் 10 குடைவராகவும் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 11 குடைவரும் அவர் தான், லாபாதிபதியும் அவராகத்தான் இருக்கிறார், லாபத்தை தரக்கூடியவர். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இருந்தபோதும் உங்களுக்கு 6 குடைவர் என்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை சரியாகி விடுகிறது. இதெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு எதிரிகள் சத்துருக்களால் தொந்தரவு சார், ஒரே கண்டனம் சார், எப்போ பார்த்தாலும் விமர்சனம், நான் எது பண்ணாலும் என்னையே வச்சு என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கானுங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தில். நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு நிலவுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் போகுது, நிலவுக்கு போய் அந்த இடத்துல ஸ்பேஸ் கிராஃப்ட் இறங்க போகுது. அங்கே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்போது அங்கே கீழே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் வருது, நிலவில் கால் வைங்க கேப்டன், நிலவில் கால் வைங்கன்னு சொல்கிறாங்க. கேப்டன் காலை வைக்க பயப்படுறார். ஏன்னா கீழே ஒரே ஜில்லுன்னு இருக்குது, புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு தெரியாது. காலை வச்சா நிலவுக்குள்ளே முழுகிட்டோம்னா செத்து போயிடுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. குடும்பத்துக்கு அப்பா வேணும், அப்போது வேண்டாம் நம்ம. அப்போது ரெண்டாவது விஷயம், ஓகே உப கேப்டன் யார், கேப்டன் ரெண்டாவது சப் கேப்டன், இவரை கூப்பிடுறாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. யோசிக்கவே இல்லை, கால் எடுத்து வைக்கிறார். நிலவில் முதலில் கால் பதித்த மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்று வரை நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அவர் ஆக்சுவலாக கேப்டன் கிடையாது, கேப்டனாக அசிஸ்டன்ட் கேப்டன் அவர். ஆனால் உலகம் யாரை கொண்டாடுகிறது என்று பார்த்தீர்களா? உலகம் யாரை கொண்டாடுகிறது என்றால், யார் அந்த நேரத்தில் தைரியமாக முடிவெடுத்து காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களை இந்த உலகம் கொண்டாடுகிறது. அதை போலத்தான் நண்பர்களே, 6 குடையவன் நீச்சமாகும் போது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். வெட்டிப்பைய உங்களை பற்றி பேசிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். அவன் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் வளர்ந்து எங்கேயோ போயிடுவீங்க. அவனை நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. இட்ஸ் டைம் வேஸ்ட். உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தான் தர வேண்டும். நான் நேற்று கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். காலம் உங்களுக்கு சிறகுகள் தந்தது ஈக்களோடு பறக்க வல்ல, காலம் உங்களுக்கு சிறகுகள் தந்தது கழுகுகளோடு பறக்க. இவங்க கூடலாம் போய் சண்டை போட்டுருக்காதீங்க. 6 குடையவர் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் தீருகிறது, சத்துருக்களுடைய இம்சை ஒழிகிறது, போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் ஒரு விஷயம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாருக்குமே தான் சொல்லிட்டே வரேன், உங்களுக்கும் சொல்கிறேன். மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்கள். 43,000 பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் பெரிய லீடர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனைவிட்ட வரும்போது, அப்படியா எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதே, அப்படியா நீயே கொஞ்சம் பார்த்துக்கோயே, எனக்கு இந்த நிர்வாகம் தெரியாது, ஒரே மட்டும் நடிச்சிடணும். அதை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த 6 குடையவர் நீச்சமாகும் பொழுது அவங்க நம்மளை ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி எப்படி ஒரு பாவலா காட்டுவாங்க, நீங்கள் பயந்து போகிற மாதிரி எப்படி ஒரு பாவலா காட்டணும். இதான் வாழ்க்கை. 6 குடையவர் ஆட்சி செய்யும் பொழுது, இல்லை நான் எவ்வளோ பெரிய டீம் லீடர் தெரியுமா, உன்னோட ஸ்கோப் என்ன, என் ஸ்கோப் என்னெல்லாம் போய் கேட்டுட்ருக்காதீங்க. அதனால் ஒரு 2 பக்கெட்டு துணியை கொடுத்து துணி துவைக்க விட்டுருவாங்க. அப்புறம் 6 குடையவர் நீச்சமாகும் போது மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க.
அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நீச்சம் யாருன்னா சூரிய பகவான் நீச்சம், 9 குடையவர் நீச்சம். 9 குடையவர் நீச்சம் என்பதால் என்ன ஆகும், உங்களுடைய கணவர் உங்களுடைய அப்பா, கணவரோட அப்பா அல்லது உங்களோட அப்பாவை கூட வச்சுக்கோங்க, அப்பான்னு வச்சுக்கோங்க. அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கணும், அப்பாவுக்கு வியாதி, அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் கூப்பிட்டு போகணும் போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார், நான் வந்து இருக்கிற பிஸியில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை சார். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருந்தால் தயவுசெய்து நாம் வந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. நீங்கள் அமெரிக்காவில் அலாஸ்காவில் இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து பார்க்கணும். நிறைய பேர் அப்பாவை கேர் பண்ணுறதில்ல. அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கோம். அப்பா தான் தெய்வம். அதனால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா டோன்ட் சே எனி ரீசன்ஸ். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் அவருக்கு தேவை. நீங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல்லாம் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டார். அதில் தான் நீங்கள் பிறந்தீங்க. அதனால் அவருக்கு நீங்கள் பிறக்கும் போது இருந்தே இந்த ஹாஸ்பிட்டலில் தெரியும். நீங்கள் ஒன்றும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவருக்கே போக தெரியும். இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய கேரும் அன்பும். நீங்கள் கையை பிடிச்சி கூட்டு போனோம், வாப்பா உட்காருப்பா, டாக்டர் ஊசி போடுறாரா, கொஞ்சம் கையை காட்டுப்பா அப்படிலாம் சொல்லணும். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் அவர் ஆசைப்படுறார். இதெல்லாம் சந்தோஷம். அப்பாவை பார்த்துக்கோங்க. 9 குடையவர் நீச்சம், அது மாதிரி 6 குடையவர் நீச்சம். அடுத்தாக நல்ல விஷயம் என்ன, குரு பகவான் 8லே உச்சமடைகிறார். அடடா, சொத்து சேர்த்த போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரே சொத்தாக சேரப்போகுது. லேண்டு வாங்க போகிறீங்க, சொத்தாக கொட்டப்போகுது. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, 4 குடையவனவன் அவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா 4 என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன், இதெல்லாம் 4ஆம் இடம். அவர் மறைந்து 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது இந்த ப்ரமோஷன் போன்றவைகள்லாம் கட்டாயிடும். உங்களுக்கு வந்துடும். ஆனால் உங்கள் லிஸ்ட்டு பேரில் இருக்கான்னு உங்களை பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஏண்டான்னு ஆயிரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு ஒரு பீதியிலே வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரமோஷன் இருக்குது இல்லை சொல்லி தொலைக்கடா, நீங்கள் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறீங்க, இருக்கா இல்லையா போன்றவைகள்லாம் கடைசியாக கொடுத்துருவாங்க. ஆனாலும் 8ஆம் இடத்தில் குரு மறையும் போது ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் ராசிநாதனும் அவராக இருப்பதால் யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருக்குது, நீங்கள் வந்து சாயந்தரம்னா 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை கீழே போட்டுருங்க, அந்த பாட்டிலை கீழே போட்டுருங்க. அது உங்களை கொன்றுவிடும். காரணம் என்னவென்றால் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். பரம ஜாக்கிரதையுடன் இருங்கள். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்திலே ராசிநாதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஆக 4 கூடியவனும் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள், உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, கௌரவம், கற்பு. முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபோன் எங்கேஜாகவே இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது யார் கூடயாவது தொடர்பு இருக்கா, யாரு கூட என்னது தொடர்பா, நான் என்னங்க தொடர்பு வச்சுருக்கேன், அந்த சும்மா சொல்கிறது தான், ஒரு கிளுகிழுப்புக்காக இந்த உலகம் உங்களை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத தெளிவுபடுத்துங்கள் உங்கள் மனைவியிடம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. 8ஆம் இடத்துல குரு மறைவது எப்படி இருந்தாலும் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பதால் அந்த 2 வாரமும் அடுத்த அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வயிறு, கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 கூடிய நீச்சம் என்பதால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக அது இருக்காது. இருந்தபோதும் 4 கூடிய குரு மறைவது அப்படிங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டு. ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காங்கிறத உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா அது வருவதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே பெற்றிருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். இங்கே நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க. உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணித்தரோம். 48 நாளில் உங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்காக தீர்த்து தருகிறோம். ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.